நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கான லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளை மூக்கடலையை வச்சு தான் சூப்பராக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். சட்டுன்னு குயிக்காக செஞ்சிடலாம். அந்த ரெசிப்பியை சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 100 கிராம் மூக்கடலை எடுத்து நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை மறுநாள் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் போட்டு ஹீட்டான உடனே கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் கூடவே சேர்த்துக்கிறேன். நான் 2 வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா இது மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா பழுத்த தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வேக வச்ச மூக்கடலையும் எடுத்து இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நம்ம தண்ணிலாம் சுத்தமாக ஒரு சொட்டு கூட சேர்க்க தேவையில்ல. எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலையை போட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் சுட சுட சாதத்தை போட்டு நல்லா நம்ம கிளறி பசங்களுக்கு பாக்ஸில் கட்டிடலாம். ரொம்ப சீக்கிரமாக செய்கிற டிஷ் இது. நம்ம ஸ்கூலுக்கு ஏதாச்சும் ஒன்று சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கணுன்னு நினச்சா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி சாதமும் கொண்டக்கடலை போட்டு தக்காளி சாதம், பாயில்டு எக்கில் பெப்பரும் சால்ட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வேக வச்ச மூக்கடலையும் மாதுளை பழமும் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை பாய்.